லூக்கா அதிகாரம் 5 19-21 வரை பார்ப்போம். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீடர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். தரித்திரனை பார்த்து சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று. இன்று பசியாய் இருக்கிற நீ நாளை பசி இல்லாமல் இருப்பாய் என்று சொல்லுகிறார். இன்று துக்கமாய் இருக்கிற நீ நாளை மகிழ்ச்சியோடு இருப்பாய் என்று சொல்லுகிறார். இன்று உங்களுக்கு வருகிற துக்கங்கள், பாடுகள் நிரந்தரம் அல்ல, தரித்திரம் நிரந்தரம் அல்ல. தேவனை தேடும்போது அந்த துக்கம், பாடு, தரித்திரம் எல்லாம் மாற்றத்திற்கு வரும். அவர் அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார், மீட்பார். ஆமீன்.